For time dependent perturbation theory, in large number of systems, the Hamiltonian may depend on time. பெரும்பாலான சிஸ்டத்துல ஹாமில்டோனியன் டைமை சார்ந்து இருக்கும். இப்போ டைமை சார்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைம் இண்டிபெண்டா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அல்லது ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரின்றது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஹாமில்டோனியன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, டைம் டிபெண்டா இருக்கும். எங்க அப்படின்னா வந்து அந்த ஹாமில்டோனியனை வந்து நமக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஹாமில்டோனியன் which can be split into two parts. ஒன்னு வந்து டைம் இண்டிபெண்டன்ட் பார்ட், இன்னொன்னு டைம் டிபெண்டன்ட் பார்ட். இந்த டைம் டிபெண்டன்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெச் நாட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வந்து ஹாமில்டோனியன்ல ஒரு டைம் டிபெண்டன்ட் பார்ட்டும் நமக்கு வந்து ஆட் ஆகுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெர்டர்பேஷன் தியரி தான் நமக்கு டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி. Where H naught describes the system when unperturbed. நம்ம ஏற்கனவே தெரியும் H naught என்பது unperturbed Hamiltonian is assumed to have exact solution that are known. H naught என்றது நமக்கு exact solution வச்சிருக்கோம். அடுத்து இந்த டைம் இன்டர்வல் 0 tau, அதாவது டைம் இன்டர்வல்ல வந்து டைம் டி ஆனது 0க்கும் டவுக்கும் இடையில அந்த டைம் இன்டர்வல்ல வந்து we subject the system to an external time dependent perturbation. அதாவது இந்த டைம் இன்டர்வல்ல அந்த சிஸ்டம் ஆனது எதுக்கு உள்ளாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷனுக்கு உள்ளாகுது. அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா is V of t that is small compared to H naught. இப்போ V of t அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் இன்டர்வல் 0க்கும் டவுக்கும் இடையில V of t யோட வேல்யூ V of t இருக்கு. பட் t இந்த 0க்கும் டவுக்கும் மேல, 0க்கு கீழே அல்லது டவுக்கு மேல அந்த இன்டர்வல் எடுக்கும்போது நமக்கு V of t equal to 0. But during the time interval, this is a time interval, the Hamiltonian of the system H of t equal to H naught plus V of t. And the corresponding Schrodinger equation is Schrodinger equation. நமக்கு நார்மலா இது வந்து டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிருக்காங்கன்னா I H cross dou psi by dou t equal to H naught plus இது வந்து H psi. இது ஆக்சுவலா எந்த ஃபார்முலால எழுதிருக்காங்க அப்படின்னா E psi equal to H psi. அதுல E க்கு வந்து ஆபரேட்டர் ஃபார்மட் யூஸ் பண்ணிருக்கோம். this operator format என்னது நமக்கு I H cross dou by dou t. இது வந்து டைம் டிபெண்டன்ட் ஆயிடும். உங்களுக்கு என்ன நம்ம ஆபரேட்டர் ஃபார்ம் யூஸ் பண்றதுனால ஈக்குவல் டு ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே ஹெச்ன்றது என்ன அப்படின்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஹெச்ல வந்து என்ன பார்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அன்பெர்டர்பிள் பார்ட், இன்னொன்னு டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பிள் பார்ட், அந்த V of t. அதை நம்ம ஹெச்சுக்கு பதிலாக இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். வேற V of t characterizes, V of t ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா the interaction of the system with the external sources of perturbation. V of t ன்றது எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னா வந்து நம்ம வெளி சோர்சஸால தான் அந்த பெர்டர்பேஷன் ஏற்படுது. அந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸோட எந்த அளவுக்கு அந்த இந்த சிஸ்டம் ஆனது இன்டராக்ட் பண்ணுது அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் என்ன அப்படின்னா இந்த V of t அப்படின்றது. இப்ப how does V of t affect the system? இந்த V of t ன்றது சிஸ்டத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணும் நம்ம டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரியில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when the system interacts with the V of t, சிஸ்டம் ஆனது அந்த V of t யோட இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து either absorbs or emits energy. அப்ப டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆட்டமா கொண்டு போய் நம்ம பெர்டர்பேஷன் ஒரு இதுல எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல வைக்கும் போது அங்க ஒரு பெர்டர்பேஷன் ஏற்படுகிறது. அந்த பெர்டர்பேஷன் எப்படி இருக்குன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பெர்டர்பேஷன். டைமை பொறுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பெர்டர்பேஷன் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரியான பெர்டர்பேஷன்ல நம்ம வந்து அதை என்ன பண்றோம், நம்ம வைக்கிறோம். அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அந்த பெர்டர்பேஷனோட ஆக்ட் பண்ணி அது என்ன கொடுக்கலாம், நமக்கு வந்து ஒன்னு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி எமிட் பண்ணலாம். இதுதான் நம்ம டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன்ல நடக்கக்கூடிய விஷயம். But this process inevitably causes the system undergo transition from one unperturbed eigenstate to another state.
ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேட் எடுத்துக்க போறோம். ரெண்டுமே வந்து அன்பர்டர்பிள் ஸ்டேட். ரெண்டுமே என்ன ஸ்டேட்? அன்பர்டர்பிள் ஸ்டேட். இந்த பர்டர்பேஷன் என்ன பண்ணுதுன்னா சிஸ்டம் ஏற்கனவே இந்த அன்பர்டர்பிள் ஸ்டேட்ல இருக்கு. அன்பர்டர்பிள் ஸ்டேட் 1ல இருக்கு. இது வந்து அதுக்கு அடுத்த அன்பர்டர்பிள் ஸ்டேட். இப்ப நமக்கு இந்த பர்டர்பேஷன் அந்த விஆப்டியோட இந்த சிஸ்டம் வந்து இப்ப யாரோட இன்டராக்ட் ஆகுது? விஆப்டியோட இன்டராக்ட் ஆகுது. விஆப்டியோட இன்டராக்ட் ஆனா இந்த சிஸ்டம் எங்க போகும்? இன்டராக்ட் ஆகி ரெண்டாவது அன்பர்டர்பிள் அந்த லெவலுக்கு போகும். அப்படி போகும்போது என்ன செய்யுது? ஒரு எனர்ஜிய எடுத்துக்குது. கீழே இருந்து மேல போனா எனர்ஜி எடுத்துக்கிட்டு எங்க போகும்? மேல போகும். அப்ப எனர்ஜி என்ன பண்ணிக்குது? அப்சார்ப் பண்ணுது. நம்ம அந்த பர்டர்பிள் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அப்சார்ப் பண்ணுது. அப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஒருவேளை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு கீழே வரலாம். இதை என்ன சொல்றோம் நம்ம வந்து? எமிஷன். அப்ப ஆக்சுவலா நமக்கு டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆனது அந்த பர்டர்பிள் அந்த விஆப்டியோட இன்டராக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? அது வந்து ஒரு கீழே உள்ள ஒரு அன்பர்டர்பிள் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு அன்பர்டர்பிள் ஸ்டேட்டுக்கு போகலாம். இப்ப கீழே இருந்து மேல போனுச்சுன்னா அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணிக்கும். திஸ் அப்சார்ப்ஷன். அதுவே மேல இருந்து என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். கீழே வந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம்? நம்ம வந்து எமிஷன் சொல்றோம். அப்ப இந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் இந்த நடக்குது. அப்ப வந்து எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? ஒன்னு ரிலீஸ் பண்ணுது, இல்லாட்டி அப்சர்வ் பண்ணுது. இந்த விஷயம் தான் நமக்கு இந்த டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷனால அந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கலாம் அல்லது எனர்ஜியை அக்செப்ட் இது பண்ணிக்கலாம். அந்த நிகழ்வு தான் நடக்குது. அப்ப the main task of time dependent perturbation theory consists of answering this question. அதாவது டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரியுடைய மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம கீழே சொல்லக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் அது சொல்ல போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் இஸ் இனிஷியலி சிஸ்டம் எங்க இருக்குது? இனிஷியலி என்ன எங்க இருக்கு? அன்பர்டர்பிள் ஐகன் ஸ்டேட்ல இருக்கு. அதாவது வந்து நம்ம psi i இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் H0. H0ன்றது அன்பர்டர்பிள் ஹாமில்டோனியன். அதுல இருந்து எங்க போகுது இப்போ? அதாவது இந்த அன்பர்டர்பிள் ஐகன் ஸ்டேட்ல இருந்து what is the probability that the system will be found at a later time கொஞ்ச நேரத்துக்கு பிறகு in another unperturbed eigen state. It is அந்த ஸ்டேட் என்ன சொல்றோம்? நம்ம வந்து psi f அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்க? அதான் நமக்கு வந்து டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன்றதுல என்ன நடக்குது அப்படின்னா if the system is initially in an unperturbed eigen state psi i சைன்ற ஒரு அன்பர்டபிள் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அடுத்து எங்க போகுதுன்னு சொன்னோம்? சைன்ற இன்னொரு அன்பர்டபிள் ஸ்டேட்டுக்கு போகும்னு சொன்னோம். அப்ப டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால் ஒரு சிஸ்டம் ஆனது psi i என்ற ஸ்டேட்டில் இருந்து psi f என்ற ஸ்டேட்டுக்கு போவதற்கான ப்ராபபிலிட்டியை நமக்கு சொல்லுகிறது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? போவதற்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? அப்ப நம்ம டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரில என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இப்போ உங்களுக்கு டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இங்க முக்கியமா நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னது? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டேர்ம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஃபெர்மி கோல்டன் ரூல். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியோட தொடர்புடைய ரூல் தான் ஃபெர்மி கோல்டன் ரூல். இது ரெண்டுமே நமக்கு டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரில வரும். உங்களுக்கு இனிமே டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரினா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இன்னொரு டேர்ம் வந்து உங்களுக்கு ஃபெர்மி கோல்டன் ரூல். அப்ப அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோன்றத நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பண்ண போற ஸ்டெப்ஸ் எல்லாமே என்னது? இனிஷியல் ஸ்டேட்டில் இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போவதற்கான டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்து நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் நமக்கு டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி. இப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம psi of t என்ன பண்ணணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் cn of t. அதாவது cn of t வச்சு psi of t எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்போ psi of t ஈக்குவல் எப்படி எழுதுறாங்க? cn of t into e power minus i en of t into psi n. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். அது நம்ம சம்மேஷன் n இருக்கு இல்லையா? சம்மேஷன் nன்ற எதை குறிக்கும்? நமக்கு வந்து எனக்கு வந்து வேல்யூ 1 2 3 போடணும். இப்ப இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்? நமக்கு வந்து c1 of t e power i e1 of t பிளஸ் இது அது மாதிரி psi 1. அடுத்து என்ன வரும்? பிளஸ் c2 of
t e power minus I into of psi இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்றீங்க. ஈக்குவேஷன் 2ன்னு எதை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் 2 இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப டைரக்டா நம்ம வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். நம்ம டெரிவேஷன் பெருசா கொண்டு வரோம்னா டைரக்டா என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிக்கு போயிட்டோம். இப்ப டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கரஸ்பாண்டிங் டு ஏ டிரான்சிஷன் ஃப்ரம் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டின்றது என்னது, நமக்கு psi i ல இருந்து psi f க்கு போவதற்கான ப்ராபபிலிட்டி, அதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. psi i ல இருந்து psi f க்கு போகணும். பட் ரெண்டுமே என்ன ஸ்டேட் அப்படின்னா அன்பர்டபிள் ஸ்டேட். psi i is the unperturbed state, இனிஷியல் unperturbed state, psi f is the final unperturbed state. இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த இங்க பெர்டர்பேஷன் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி லெவலை எதுவும் மாத்தல. என்ன பண்ணுது, ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு அன்பர்டபிள் ஸ்டேட்டுக்கு அது என்ன பண்ணுது, இடமாற்றுகிறது, சேஞ்ச் பண்ண, அப்ப டிரான்ஸ்பர் பண்ணுது. அப்ப வந்து நமக்கு எனர்ஜி ரிலீஸ்டு ஆர் எனர்ஜி அப்சார்ப், அந்த நிகழ்வு தான் இங்க பண்ற இந்த டைம் டெம்பர் எல்லாம் நடக்குது. அந்த PIF of t அதுக்கான ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா psi of u is the operator, the energy operator u and psi i, this final state, இது இனிஷியல் ஸ்டேட். இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு டேர்ம் கிடைக்கும். இதை சும்மா பார்த்து வச்சுங்க. அடுத்தது டிரான்சிஷன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, அப்ப இது நார்மலா நமக்கு போரோட கண்டிஷன் தான். போரோட கண்டிஷன் என்ன, நமக்கு வந்து EI EF minus EI equal to h nu, இந்த ஃபார்முலா தான். h nu க்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ஒமேகா யூஸ் பண்ணிருக்கோம். ஒமேகா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, h cross ஒமேகா. அப்ப EF minus EI equal to h cross ஒமேகா. இங்க டைரக்டா ஒமேகாவுக்கு எழுதிருக்கான் ஃபார்முலா. அப்ப ஒமேகா ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, EF minus EI by h cross. அப்ப ஒமேகா FI கான ஃபார்முலா EF minus EI by h cross. அத வந்து நம்ம இந்த டேர்ம்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1 by h cross psi f psi i இங்க என்ன இருக்கு நமக்கு h0. அதாவது EF தான் இது. நம்ம நார்மலா EFன்றது எப்படி எழுதுவோம், எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார்முலா. ன்றது எப்படி எழுதுவீங்க, க்கான எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா என்ன, நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா என்னது, E equal to integral psi star, அதுக்கப்புறம் ஈயோட ஆபரேட்டர் ஃபார்ம்னா E கேப் போடலாம், அல்லது நமக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஈக்கே அது ஹாமில்டோனியன் இஸ் ஆபரேட்டர் h0 அது யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து psi theta. இது அப்படியே நீங்க இதுல எழுதுனீங்கன்னா டெராக் நோட்டேஷன்ல எழுதுனீங்கன்னா என்ன வரும் நமக்கு, psi ஸ்டார்ன்றது இது இங்க வந்து ஆக்சுவலா இது என்னது, ஃபர்ஸ்ட் உள்ளது EFனா இங்க போடுறோம் psi f, இது என்னது psi f. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து cross psi f h0, அடுத்து get psi f வந்துருச்சா. அதான் அப்படியே எழுதிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் அப்படியே நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார்மேட்டா எழுதிருக்காங்க. அதே மாதிரி EIக்கு பதிலாக psi i, இங்க என்னது நமக்கு psi i. டோட்டலா இந்த பை h cross வெளியில எடுத்து பை h cross போட்டோம். இது வந்து ஒமேகா FI அதற்கான ஃபார்முலா. ஒமேகா FI ஒமேகா FIன்றது நம்ம நார்மலா போரோட ஃபார்முலால இருந்து எழுதி அதுக்கப்புறம் அந்த EF EIக்கு பதிலாக நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார்மேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியா கிடைச்சிடும். நீங்க பெருசா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி எழுதலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த CN of t இருக்கு இல்லையா, அதோடைய எக்ஸ்பான்ஷனாக எழுதலாம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி எழுதலாம், நம்ம வந்து CN of t னுடைய எக்ஸ்பான்ஷன். இந்த CN of t ன்றது நமக்கு வந்து அது ஆர்டர்ல வரும். அதாவது இப்ப C0 of t னா 0th ஆர்டர். நம்ம நேரத்து சொன்னல ஆர்டர்ன்றது என்னது, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டேர்ம்ஸ். C0 of t ன்றது 0th ஆர்டர், C1 of t ன்றது அடுத்த எக்ஸ்பான்ஷன்ல உள்ள அடுத்த வேல்யூ. அந்த ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எழுதலாம். அப்ப PIF P இதான் ப்ராபபிலிட்டி, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுறாங்க, PIF of t equal to CF0 plus CF1 plus CF2 it's a whole square. அடுத்து வேற CF0 என்ன சொல்றாங்க, CF0 equal எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா psi f psi i எப்படி எழுதலாம், நம்ம வந்து del fi எழுதலாமா. ஏன்னா psi f psi i ன்றது இது ஆக்சுவலா என்னது ஆர்த்தோ நார்மல்.
ஆர்த்தோனார்மல் ஃபார்மேட். ஆர்த்தோனார்மல் ஃபார்மேட்ல psi f psi ன்றதை டெல்டா fi அப்படி எழுதலாம். அடுத்து cf of 1t அதற்கான ஃபார்முலா வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் I by h கிராஸ் இன்டகிரல் 0 to t. இதை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுதான் நமக்கு இது வருது. ஒன்னு இதை ஞாபகம் வச்சுங்க, இல்லை இதை ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதை எழுதிடலாம். cf1 of t equal to minus I by h cross integral 0 to t psi f v of t psi I e power I omega fi t dash into dt dash. இது cf of 0, இது cf of 1. இப்ப இந்த ரெண்டு வேல்யூமே கொண்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த pi of t ல போட போறோம். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இது வந்து சப்ஸ்டிட் பண்ண போறது இல்லை, ஏன்னா இதோட வேல்யூ எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 வரும். சோ அதனால நம்ம இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த இது கிடைச்சிரும். என்ன கிடைக்குது நமக்கு, pi f of t equal to ஏற்கனவே வந்து இதுல எப்படி சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா I equal to f, சரி அது pif போது first order transient probability for psi I tends to psi f with I not equal to f போட்டுங்க. not equal to f போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிரும், நமக்கு வந்து 0 ஆயிருமா, டெல்டா fi. டெல்டா fi ல f i சமமா இல்லைன்னா என்ன வந்துடும், நமக்கு இது 0 வந்துடும். அப்ப செகண்ட் டேர்ம் என்னவோ அது அப்படியே நமக்கு வந்துடும். செகண்ட் டேர்ம் வந்து என்னது மைனஸ் I by h கிராஸ் இன்டகிரல் டேர்ம் அப்படியே போட்டுரும். டோட்டலா என்ன போடுறோம், நம்ம வந்து மாடுலஸ் ஸ்கொயர். ஏன்னா pif க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு pif of t equal to மாடுலஸ் cf0 plus cf1 of t plus etc 0. இதுல cf2 வந்து நம்ம 0ன்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் விட்டுறோம், ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் எடுக்கிறீங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிடுது, நமக்கு வந்து 0 ஆயிடுது. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் வந்து pif equal to மாடுலஸ் cf of t க்கு cf1 க்கு என்னவா இருக்கும், ஸ்கொயரா இருக்கும். அந்த cf1 தான் நம்ம இங்க. அப்ப இதை அப்படியே எழுதி என்ன பண்றோம், நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா மாடுலஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். pif equal to minus I by h cross modulus minus I by h cross integral 0 to t psi f v of t dash psi I e power I omega f I t dash dt dash square. But in principle we can use 3 to calculate the transient probability to any adder in v of t. அதாவது இந்த மூணாவது ஈக்குவேஷன் எது, இந்த ஈக்குவேஷனா, இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம எந்த ஆர்டருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷன், இது நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கலாம். இதை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம ப்ராப்ளம் பண்ண முடியாது. Next, however, terms higher than the first order become rapidly intractable. For most problems of atomic and nuclear physics, the first order is usually sufficient. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அடுத்தடுத்த ஆர்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பெரும்பாலும் வந்து இந்த நம்ம டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி வந்து நமக்கு வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல யூஸ் பண்றோம். அதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே போதுமானதா இருக்கு. அதுக்கு மேல போகும்போது அது வந்து அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால அதை நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பேராகிராஃப்ல. அடுத்து we are going to apply 4 மீன்ஸ் நாலாவது சமன்பாடு to calculate the transient probability. இப்ப இந்த பேராகிராஃப் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து இந்த நாலாவது ஈக்குவேஷன் தான் டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டியை கொடுக்குது. இப்ப இந்த நாலாவது ஈக்குவேஷன் டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா they are going to apply 4 to calculate the transient probability for 2 cases. இப்ப இந்த இதுல வந்து 2 கேஸ் இருக்கு. எதுல அப்படின்னா நமக்கு இந்த டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன்ல எத்தனை கேஸ் இருக்கு, நமக்கு 2 கேஸ். என்ன அப்படின்னா ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன், இன்னொன்னு வந்து ஹார்மோனிக் பெர்டர்பேஷன். ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். We are going to apply 4 to calculate the transient probability for 2 cases when we deal with the interaction of atom with the radiation. அந்த ஆட்டம் வந்து ரேடியேஷனோட இன்டராக்ட் பண்ணுற அந்த நிகழ்வுல வந்து நம்ம வந்து 2 விதமான பெர்டர்பேஷன் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன், இன்னொன்னு வந்து என்னது ஹார்மோனிக் பெர்டர்பேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷனுக்கான டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டி பார்க்கலாம்.
கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷனுக்கான ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து v வந்து என்னவா இருக்கும் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. v கேப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம் கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் தான். இப்ப இதற்கான BIF of t கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் வரும். 4 psi f b psi I ஸ்கொயர் பை h கிராஸ் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் fi. இங்க sin ஸ்கொயர் ஒமேகா fi பை 2. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த sin ஸ்கொயர் டேர்முக்கும் இந்த ஒமேகா வேல்யூ இல்லையா ஒமேகா வேல்யூக்கும் ஒமேகா fi. இப்போ ஒமேகா fiக்கும் இந்த sin ஸ்கொயர் டேர்முக்கு இடையில ஒரு கிராஃப் வரையறாங்க. இப்ப இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபை வச்சு தான் அடுத்து சொல்ல போறோம். அதான் கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் காட்டன் பர்டர்பேஷனுக்கான ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இந்த பாக்ஸ்ல இருக்குது. இந்த ஃபார்முலால இருந்து என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த sin ஸ்கொயர் ஒமேகா fi t பை 2க்கும் ஒமேகா fiக்கு இடையில ஒரு கிராஃப் வரையறோம். இப்ப கிராஃப்ன்றது கிராஃப்ல இருந்து உங்களால என்ன சொல்ல முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும் இந்த கிராஃப்ல இந்த பீக் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வேவ்ஸ் மாதிரி வருதா வந்துட்டு ஒரு பீக் கிடைக்குது. எங்க நமக்கு அந்த பீக் கிடைக்குது எந்த இடத்துல பீக் கிடைக்குது ஜீரோவுக்கு நேரா பீக் கிடைக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ்ல யாரோட வேல்யூ இருக்காங்க ஒமேகா fi. அப்ப எப்போ நமக்கு பீக் கிடைக்குது ஒமேகா fi ஈக்குவல் டு 0. ஒமேகா fi என்ன அப்படின்னா EF மைனஸ் EI பை h கிராஸ் போட்டோம்னா இருந்தவே அதுக்கு தானே பேரு ஒமேகா fi. அப்ப எப்ப நமக்கு பீக் கிடைக்குது அப்படின்னா EF மைனஸ் EI பை h கிராஸ் ஈக்குவல் டு 0ன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் பீக் கிடைக்கும். இந்த பீக்ன்றது யாரை குறிக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டியை குறிக்குது. அப்ப ப்ராபபிலிட்டி எப்ப மேக்சிமம் ஆகுது அப்படின்னா ஒமேகா fi 0 வரணும். ஒமேகா fiன்றது என்ன ஆக்சுவலா நமக்கு EF மைனஸ் EI பை h கிராஸ் ஈக்குவல் டு 0. அப்ப EF மைனஸ் EI பை h கிராஸ் 0ன்னா யாரும் 0வா இருப்பாங்க EF மைனஸ் EI வந்து 0. அப்ப therefore EF ஈக்குவல் டு என்னது EI. இதோட மீனிங் என்ன ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட்டும் யாரா இருக்காங்க ஒரே ஆத்மா. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் இப்ப நம்ம டைம் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரியில என்ன நடக்கும் அந்த பர்டர்பேஷன் என்ன பண்ணும் ஒரு இனிஷியல் அன்பர்டபிள் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் அன்பர்டபிள் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்போதைக்கு நமக்கு என்ன நடக்கும் நமக்கு அப்சார்ப்ஷனோ அல்லது எமிஷனோ உண்டாகும். இப்ப கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன்ல இனிஷியல் ஸ்டேட்டும் அதுவே ஃபைனல் ஸ்டேட்டும் அதுவே. அப்ப அங்க என்ன நடக்காது அப்சார்ப்ஷனோ எமிஷனோ இருக்காது. இதான் கான்செப்ட். h கிராஸ் 0 இல்ல h கிராஸ் இங்க 0வோட பெருக்கும் போது 0 அது h கிராஸ் இன்டு 0 0. அப்ப வந்து h கிராஸ் இது ஆக்சுவலா இது எப்படின்னா கால்குலேஷன் வந்து இப்ப உங்களுக்கு வந்து EF மைனஸ் EI பை h கிராஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதை மட்டும் ஏன் 0வா எடுத்துக்கிறோம் அப்படின்னா h கிராஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. h கிராஸ் 0வா இருக்காது. அதனால h கிராஸ் 0வோட நீங்க பெருக்குறீங்க ஃபர்ஸ்ட். பெருக்குறீங்கன்னா h கிராஸ் இன்டு 0 என்ன கிடைக்கும் 0. அப்ப EF மைனஸ் EI ஈக்குவல் டு h கிராஸ் இன்டு 0. therefore அதை வச்சுதான் நீங்க EF மைனஸ் EI ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். h கிராஸ் இங்க பெருகிடணும். பெருகிட்டு அப்புறமா தான் நம்ம அந்த இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கொண்டு வரோம். அது மாதிரி ஜென்ரலா நம்ம பெருக்கல்ல 0 வரும் இல்லையா. அப்ப ரெண்டு நம்பரை பெருக்கும் போது 0. இப்ப 2x ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். 2x ஈக்குவல் டு 0ன்னா x ஈக்குவல் டு 0ன்னு ஏதாவது சொல்றீங்க 2x ஈக்குவல் டு 0ன்னா ஒரு ரெண்டு நம்பர் பெருக்கல்ல இருக்கு. ரெண்டு பெருக்கல்ல இருக்கும் போது 0 வருது அப்படின்னா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு 0 இருக்கணும் அல்லது ரெண்டுமே 0 இருக்கணும். அது கான்செப்ட். இந்த 2 கண்டிப்பா 0 இல்ல. அப்ப யாரு 0 இருப்பா x 0 போல. அதான் ஆர்கியூமெண்டா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலா x ஈக்குவல் டு இந்த ரெண்டு அங்க கொண்டு போயிடுவோம் 0/2 0 போட்டு நம்ம முடிச்சிருவோம். ஆனா ஆக்சுவலா ரியல் என்ன அப்படின்னா 2 is not 2 ரெண்டு 0வா இருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா யாரு தான் 0 இருப்பாங்க x தான் 0 இருப்பாங்க. ஆமா அப்படிதான் வந்து அதை வந்து அதான் அதோட மீனிங் ஆக்சுவலா. அப்ப நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன்ல எப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா EF ஈக்குவல் டு EI இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ரெண்டுமே சேமா இருக்கும் போது தான் கிடைக்குது. அப்ப அதை வச்சு என்ன சொல்றோம் நோ டிரான்சிஷன் பிட்வீன்
ஸ்டேட்ஸ். அப்ப தேர்ஃபோர் என்ன இருக்காங்க, அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் ரெண்டுமே அங்க இருக்காது. அதனாலதான் இது என்ன சொல்றோம், நம்ம வந்து கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்ப வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒமேகா எஃப்ஐ 0 வரும்போது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி, அது ஒமேகா எஃப்ஐ 0 இல்லாம வேற ஒரு வேல்யூ அடையும் போது பாத்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன ஆயிருது, நமக்கு டோட்டலா இங்கே 0 வந்துருது. அடுத்து இன்னும் வந்து என்ன பண்ணுது, குறையுது. இப்படியே போக போக என்ன ஆகுது, நமக்கு வந்து இது குறைஞ்சிட்டே போயிடும். அப்ப வந்து எப்போ நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டினா ஒமேகா எஃப்ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது மட்டும்தான். அப்ப இஎஃப் ஈக்குவல் டு இஏ இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். மற்ற எல்லா சமயங்களையும் ப்ராபபிலிட்டி வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டின்றது ரொம்ப 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 கம்மி. As a function of time, this transition probability is an oscillating sinusoidal function. அதாவது இந்த வேவ்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது யார் மாதிரி இருக்கு, ஒரு sinusoidal wave மாதிரி இருக்கு. அதான் சொல்றாங்க, function of time the transition probability is an oscillating sinusoidal function with the period வந்து என்ன அப்படின்னா 2f by omega fi. இதை அண்டர்லைன் பண்ணீங்க, இதை வந்து பாக்ஸ் பண்ணீங்க. இதனுடைய பீரியட் வந்து 2f by ஒமேகா fi. ஏன்னா நமக்கு நார்மலா பீரியடுக்கான ஃபார்முலா என்னது, t equal to 2 by nu. கரெக்டா? nu equal to 2 by t, but t equal to 2 by nu. nu இது வந்து nu. இப்ப nu வந்து அப்படியே வந்து என்ன வச்சிருக்கோம் நம்ம வந்து, அது வேணா ஒமேகா யூஸ் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து, ஏன்னா ஒமேகா தான் இந்த இது ஒமேகா யூஸ் பண்ணிருக்காங்க. 2 பை பை this ஒமேகா, சாரி t equal to 1 by nu. கரெக்ட் தான். இப்ப t equal to 1 by nu, இப்ப வந்து ஒமேகான்னா தான் 2 பை ஒமேகா வரும். இல்ல t equal to 1 by nu, but omega equal to 2 by nu. அப்ப therefore nu equal to omega by 2 pi. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும், நமக்கு வந்து t equal to 1 by omega, nu க்கு பதிலா என்ன போட போறோம், omega by 2 pi. omega by 2 pi, இந்த 2 pi என்ன நமக்கு வந்து மேல போயிடும். அப்ப அதான் டைம் பீரியட் இஸ் 2 pi by omega நார்மலா. new frequency. Nu is the frequency, omega is the angular frequency. As a function of omega fi, the transition probability has an interference pattern. It is appreciable only near omega fi equal to 0 and decays rapidly as omega fi moves away from 0. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒமேகா fi 0 இருக்கும் போது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது. ஒமேகா fi அதிகரிக்கும் போதோ அல்லது ஒமேகா fi வந்து 0 குறையும் போதோ என்ன பண்ணுது, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபாஸ்டா டீகே ஆகி குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப this means that the transition probability of binding the system in a state psi f of energy EF is greatest only when EI equal to EF or when omega fi equal to 0. அப்ப this means that the transition probability of binding the system in a state psi f ன்ற ஒரு ஸ்டேட்ல நீங்க வந்து அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போ அந்த ப்ராபபிலிட்டி வந்து எப்போ மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இஐயும் எதுவும் சமமா இருக்கும் போது, இஎஃப்பும் சமமா இருக்கும் போது, அல்லது ஒமேகா எஃப்ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும் போது. அடுத்து இந்த வரைபடத்தை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, the height of the main peak, height of the main peak தான் இந்த பீக் வந்து எதுக்கு ப்ரொபோசலா இருக்கு, நமக்கு t²/4. இது ரொம்ப முக்கியம். height of the main peak வந்து t²/4. அப்ப height of the main peakல வந்து நமக்கு என்ன இருக்கு, t²/4 இருக்கு. அப்ப அது எதுக்கு ப்ரொபோசலா இருக்குன்னு சொல்றோம், t²க்கு ப்ரொபோசலா. அது மாதிரி breadth of the peak, breadthனா அந்த பீக்கோட அந்த அகலம் இருக்கு இல்லையா, இந்த அகலம் இது யாருக்கு ப்ரொபோசலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, by t, 2 by t, 4 by t, 6 by t. அப்ப யாருக்கு ப்ரொபோசலா இருக்கு, நமக்கு வந்து 1 by t க்கு ப்ரொபோசனல். அப்ப ஹைட் வந்து t²க்கு ப்ரொபோசனல், அகலம் வந்து அந்த பிரெட் வந்து 1 by t க்கு ப்ரொபோசனல். அப்ப ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஹைட் இன்டு பிரெட். ஹைட் இன்டு பிரெட் அது என்னது, உயரம் இன்டு அகலம் அல்லது நீளம் இன்டு அகலம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப 1 by t² இன்டு
1 by t. T square into 1 by t is t. அப்ப area under the curve is proportional to t. Area under the curve ன்றது என்ன அப்படின்னா இந்த curve ஓட மொத்த ஏரியா. இந்த curve ஓட மொத்த ஏரியா யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா t க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இந்த width வந்து யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா width வந்து யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு 1 by t க்கு. இந்த height வந்து யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு t square க்கு. ஆக்சுவலா t square by 4 நம்ம t square னு சொல்றோம். அப்ப thus அப்ப வந்து அந்த ஏரியா அண்டர் த கர்வ், அந்த ஏரியா வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ப்ராபபிலிட்டியை குறிக்கும். எதை குறிக்கும் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி. அப்ப ப்ராபபிலிட்டி யாருக்கு ப்ரொபோஷனல் t க்கு ப்ரொபோஷனல். தட் இஸ் thus probability is proportional to t. அப்ப therefore என்ன சொல்றாங்க the transient probability grows linearly with time. அதாவது therefore the transient probability யாரை பொறுத்து மாறுது டைம் பொறுத்து. எப்படி மாறுது டைம் அதிகரிக்க அதிகரிக்க டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டி என்ன செய்யும் அதுவும் அதிகரிக்கும். இப்ப டைம் வந்து இப்ப உதாரணமா நீங்க வந்து இந்த ஹைட் வந்து டி ஸ்கொயர் பை 4 டைம். இப்ப வந்து டைம் வந்து ஒரு 5னா எவ்வளவு வரும், இந்த ஹைட்டோட வேல்யூ எவ்வளவு வரும் 5 ஸ்கொயர் பை 4. 5 ஸ்கொயர் பை 25 பை 4. 25 பை 4னா 25 பை 4 6.6 வச்சுங்க. 25 பை 4னா 6. சரி, இப்ப வந்து அடுத்து வந்து இன்னும் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை ஆகுதுன்னா 10 ஆகும்போது என்ன ஆகும் 10னா 10 into 10 25. அப்ப வந்து டைம் வந்து 5 செகண்ட் முடிவுல உங்களுடைய ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு 6 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதே 10 செகண்ட் முடிவுல 10 செகண்ட் ஆயிருச்சுன்னா ஹைட் என்ன ஆயிரும் 25 மீட்டர். இன்னும் வந்து டைம் அதிகரிக்க இந்த ஹைட் என்ன பண்ணும் நமக்கு ஹைட் அதிகரிக்கும்னா யார் அதிகரிக்கிறாங்க டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. அப்ப டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்னது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த சை ஐன்ற ஸ்டேட்ல இருந்து சை எஃப்ன்ற ஸ்டேட்டுக்கு சை எஃப்ன்ற ஸ்டேட்ல நம்ம வந்து எவ்வளவு பார்ட்டிகள் இருக்கும் அப்படின்ற மேக்சிமம் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி. அப்ப அது என்ன பண்ணுது நமக்கு அதிகரிச்சுட்டே போகும். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா therefore the transition probability grows linearly with time. டைம் வச்சு பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்தது சென்ட்ரல் பீக் becomes narrower and higher as time increases. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது சென்ட்ரல் பீக் வந்து என்ன ஆகுதுன்னா நேரோவா மாறும். ஏன் நேரோவா மாறுதுன்னா உங்களுக்கு பிரெத் வந்து யாரை சார்ந்திருக்கு 1 by t. இப்ப டைம் அதிகரிக்கும் போது பிரெத் குறையும், ஹைட் வந்து என்ன பண்ணும் அதிகரிக்கும். அப்ப டைம் அதிகரிக்க பிரெத் குறைஞ்சு ஹைட் மட்டும் என்ன பண்ணும் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ ஒரு கட்டத்துல நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நேரோ பீக்கா நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும். அது வந்து யார் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அதான் என்ன லிமிட் அப்படின்னா இந்த லிமிட் t tends to infinity, transient probability takes the shape of என்ன ஃபங்க்ஷன் டெல்டா ஃபங்க்ஷன். t வந்து இன்ஃபினிட்டி ஆகும்போது transient probability யார் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அப்ப டெல்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெல்டா ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலாவில இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபார்முலா நமக்கு கொண்டு வராங்க. transient probability at t tends to infinity. அப்ப அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா p if of t equal to 2 pi by h cross t psi f p psi i square delta ef minus ei. எப்படி நம்ம அந்த டெல்டா ஃபங்க்ஷன்ல வந்து டெல்டா ij ன்னு ஒன்று சொல்லிருப்போம். டெல்டா ij எப்போ ஒன்னா இருக்கும் ஐயும் அதே மாதிரிதான் இதுவும். இது வந்து இந்த ஃபார்மட்ல எழுதியிருக்காங்க. இப்ப இதோட வேல்யூ எப்போ ஒன்னா இருக்கும் இஎஃப்பும் இஐயும் சமமா இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் இதோட வேல்யூ 0 ஆயிடும். இப்ப இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் நமக்கு ப்ராபபிலிட்டியே நமக்கு 0. அப்ப கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ப இஎஃப்பும் இஐயும் எப்படி இருக்கணும் நமக்கு சேமா இருக்கும். இது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா அட் t tends to infinity. அடுத்து டிரான்சிஷன் ரேட்ன்றது என்ன பண்ணுவோம் நம்ம எப்பவுமே ரேட்னா டைம் இந்த இவ்வளவு நேரத்துல எவ்வளவு அப்படி பாக்குறதா ரேட். அப்ப டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் தான் என்ன அப்படின்னா நம்ம டிரான்சிஷன் ரேட். அப்ப இந்த ஃபார்முலாவும் சேமா இருக்கும். என்ன மட்டும் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க டி மட்டும் மிஸ் ஆயிருக்கும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை டைமால நீங்க டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிரான்சிஷன் ரேட். டிரான்சிஷன் ரேட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் அப்படின்னு பேர். டிரான்சிஷன் ரேட் பிளஸ் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் அப்படின்றது நம்ம அதுல இருந்து டீயை விட்டுட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும்.
அடுத்தது delta term this is delta of EF minus EI guarantees the conservation of energy in the limited t tends to infinity. The transition rate is non-vanishing only between states of equal energy. இந்த மீனிங் என்ன அப்படின்னா இந்த டெல்டா EF மைனஸ் EI ஆனது எப்போ வந்து நான் வேனிசிங்கா இருக்கும், நான் வேனிசிங்னா ஜீரோ இல்லாம இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட் என்னவா இருக்கும், நமக்கு வந்து ஈக்குவல் எனர்ஜி ஸ்டேட்டாக இருக்கணும். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா அந்த ரெண்டு அன்பர்டபிள் ஸ்டேட்லயும் எனர்ஜி எப்படி இருக்கணும், சேமா இருக்கும். அதான் கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன்ல. அதான் ரெண்டு அன்பர்டபிள் ஸ்டேட் இருக்கு. ஒன்னு வந்து சை ஐன்னு சொல்றோம், இன்னொன்னு இருக்கு சை எஃப். ஆனா ரெண்டுலயுமே எனர்ஜி எப்படி இருக்கணும், சேமா இருக்கும். அப்படி சேமா இருந்தா மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் அங்க நடக்கும். இதான் ஒரு மீனிங். அப்ப ஹென்ஸ் ரெண்டு ஸ்டேட்லயுமே எனர்ஜி சேமா இருக்கு. ரெண்டு ஸ்டேட்லயும் எனர்ஜி சேமா இருக்கும் போது இங்க இருந்து அங்க போனாலும் அங்க இருந்து இங்க வந்தாலும் எனர்ஜில என்ன ஏற்படாது, நமக்கு மாற்றம் ஏற்படாது. அப்ப அது என்ன பண்ணாது, எனர்ஜி உங்களுக்கு ரிலீஸும் பண்ணாது, அப்சார்ப் பண்ணாது. அப்ப therefore hence a constant perturbation அல்லது டைம் இண்டிபெண்டன்ட், அது கான்ஸ்டன்ட் மீன்ஸ் டைம் இண்டிபெண்டன்ட். பட் இந்த டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் நீங்க கனெக்ட் பண்ணிட கூடாது. ரைட்டா? கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் neither removes energy from the system nor supplies energy to it. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சிஸ்டத்தில் இருந்து இது எனர்ஜி எடுத்துக்கொள்வதும் இல்லை, சிஸ்டத்துக்கு இந்த பர்டர்பேஷன் எனர்ஜியை கொடுப்பதும் இல்லை. அப்ப இது காசஸ் எந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனை உருவாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்விங் டிரான்சிஷன். எனர்ஜி கன்சர்விங் டிரான்சிஷன், எனர்ஜி மாறாம அந்த டிரான்சிஷன் நடக்கும். அது கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் நடக்கிறது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மி கோல்டன் ரூல். அதற்கான ஒரு இது அதுல பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் இன்டு எ கண்டினியூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். இப்ப கண்டினியூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட் இப்படி இருக்கும், இன்னொரு ஸ்டேட் இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து இந்த ஸ்டேட் தான் என்ன சொல்றோம் நம்ம வந்து இது வந்து இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். இந்த ஃபைனல் ஸ்டேட் எப்படி இருக்கு, நமக்கு ஃபைனல் ஸ்டேட்டுக்குள்ள எப்படி இருக்கு, நிறைய லெவல்ஸ் இருக்கு. எல்லா லெவல்ஸுமே எப்படி இருக்கு, கண்டினியூஸா இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டினியூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிறத இப்ப டிரான்சிஷன் இன்டு எ கண்டினியூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா இந்த கண்டினியூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றதுதான் நமக்கு வந்து இந்த டைட்டில் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா let us now calculate the total transition rate associated with a transition from an initial state psi I அதிலிருந்து எங்க continuum of the final state psi f. ஏன்னா இந்த ஸ்டேட் வந்து ரொம்ப கண்டினியூமான ஒரு ஸ்டேட். இதுல இருந்து இங்க போகக்கூடிய டிரான்சிஷனை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு டேர்ம் ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. என்ன டேர்ம் அப்படின்னா ரோ இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் எடுக்கிறோம். ரோ இஎஃப்ன்றது என்ன அப்படின்னா இஎஃப்னா என்னது, ஃபைனல். அப்ப வந்து ரோன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், டென்சிட்டி. அப்ப ரோ இஎஃப்ன்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்னா டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு நார்மலா மாஸ் பர் வேல்யூம். மாஸ் பர் வேல்யூம். இங்க வந்து மாஸ் கிடையாது, அதுக்கு மேல யார் இருக்கா, எனர்ஜி. எனர்ஜி அதாவது ஸ்டேட் தான், ஸ்டேட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து இங்க வந்து மாஸ்க்கு பதிலா. அப்ப ஸ்டேட் பெர் வேல்யூம்க்கு பதிலா நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம், நம்ம ஆக்சுவலா எனர்ஜி ஸ்டேட்னால எனர்ஜி எடுத்துக்கிறோம். அப்ப therefore the number of states per unit energy interval, the state per energy, அதுதான் நம்ம டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அதுல பர்டிகுலரா ஃபைனல் ஸ்டேட் இங்க ரோ ஆஃப் இஎஃப் அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். இப்ப ரோ ஆஃப் இஎஃப் அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்னா என்ன சொல்றோம், நம்ம வந்து அந்த ஃபைனல் ஸ்டேட்ல அதோடைய டென்சிட்டி, அந்த ஃபைனல் ஸ்டேட்டோட டென்சிட்டியை எப்படி சொல்றாங்க, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பெர் யூனிட் எனர்ஜி இன்டர்வல். இப்போ உதாரணமா இப்ப இதனுடைய எனர்ஜி வந்து 1, இதோட எனர்ஜி வந்து எத்தனை, இங்க வந்து எனர்ஜி எத்தனை இருக்கு 2. அப்படின்னா ரெண்டுக்குள்ள எனர்ஜி இன்டர்வல் எவ்வளவு, நமக்கு வந்து 1. ரைட்டா? அப்ப பெர் இந்த எனர்ஜி இன்டர்வலுக்குள்ள எத்தனை ஸ்டேட் இருக்கு, இதை என்ன போறீங்க அப்படியே 1 2 4 5 6 இது மாதிரி எண்ணி இதுல ஒரு 8 ஸ்டேட் வச்சுக்கல. அந்த 8 தான் என்னது டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். இது ரோ இஎஃப். அடுத்து இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா the number of final state within the energy interval இதுல இருந்து இஎஃப், இன்னொன்னு இஎஃப் டிஇஎஃப்.
அப்ப அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப வந்து ஒரு யூனிட் எனர்ஜி லெவலுக்கு 8 இருக்கு, ரைட்டா? 8 இருக்குன்னா இப்ப வந்து இதுக்கும் இதுக்கு இடையில உள்ள இந்த எனர்ஜி வந்து இஎஃப்னு வச்சுக்கிறோம். இந்த எனர்ஜி ரேஞ்ச் எவ்வளோ? இஎஃப் பிளஸ் டிஎஃப். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டு லெவலுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ? இது இஎஃப், இது இஎஃப் பிளஸ் டிஎஃப். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? எவ்வளவு? டிஎஃப். அப்ப பெர் யூனிட் எனர்ஜிக்கு 8. அப்ப டிஎஃப் எனர்ஜி ரேஞ்சுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ரெட்டையும் டிஎஃப்ஐயும் நீங்க மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இதை மொத்தத்தை தான் நம்ம ரோன்னு வச்சிருப்போம். அப்ப இஎஃப் அண்ட் இஎஃப் பிளஸ் டிஎஃப் அந்த எனர்ஜி ரேஞ்சுக்குள்ள அந்த வேல்யூ என்ன சொல்றோம் அப்படின்னா, ரோ இஎஃப் இன்டு டிஎஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அடுத்தது டோட்டல் டிரான்சிஷன் ரேட். டோட்டல் டிரான்சிஷன் ரேட் இதை வந்து அப்படியே இந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும் உங்களுக்கு. எந்த ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமா ஐஎஃப் போட்டுருக்கோம் இல்லையா, 2 பை பை ஹெச் கிராஸ் psi f v psi i ஸ்கொயர். அந்த எதுக்கு பதிலாக டெல்டா இஎஃப் மைனஸ் இஐ எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன போட போறோம்? நம்ம வந்து ரோ இஎஃப் போட போறோம். இந்த ஃபார்முலாவுக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன பேரு? ஃபெர்மி கோல்டன் ரூல். திஸ் ஃபெர்மி கோல்டன் ரூல். இந்த ரூல் வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து t tends to அந்த இன்ஃபினிட்டி கண்டிஷன் வச்சு பார்ப்போம். அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, it implies that in the case of a constant perturbation, if we wait long enough, அதிக நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, the total transition rate, அதான் அந்த WIF, total transition rateனா total transition probability per unit time, அதான் transition rate. அந்த டோட்டல் டிரான்சிஷன் ரேட் எப்படி இருக்கும்? பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும், டைம் இண்டிபெண்டன்டா இருக்கும். எப்போ நீங்க அதிக நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த டோட்டல் டிரான்சிஷன் ரேட் வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு டோட்டல் டிரான்சிஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் டிரான்சிஷன் டைமை பொறுத்து மாறாது. இப்போ வந்து ஒரு செகண்ட்ல இங்க இருந்து ஒரு 10 டிரான்சிஷன் நடக்குதுன்னா எப்பவுமே எத்தனை தான் நடக்கும்? 10 தான் நடக்கும். அதான் மீனிங். இப்ப டோட்டல் டிரான்சிஷன் ரேட் இஸ் கான்ஸ்டன்ட். எப்போ நம்ம வந்து if we wait long enough, அதிக நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அத வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல். இப்ப இந்த ஃபெர்மி கோல்டன் ரூல்ல சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெர்மி கோல்டன் ரூல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலான்றது யாருன்னா டிரான்சிஷன் ரேட். என்னது? ஆக்சுவலா வந்து டிரான்சிஷன் ரேட் தான் நம்ம ஃபெர்மி கோல்டன் ரூல்ல வருது. இப்ப டிரான்சிஷன் ரேட்னா என்ன? நமக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம். அப்ப ஃபெர்மி கோல்டன் ரூல் ஸ்டேட்ஸ் தட், எதை வந்து நமக்கு ஃபெர்மி கோல்டன் ரூல் சொல்லுது? the transition probability per unit time தான் அது சொல்லுது, ரைட்டா? நெக்ஸ்ட், it is non-zero. இது எப்ப நான்-ஜீரோவா இருக்கும்? ஏற்கனவே இது கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் தானே. கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன் எப்ப நான்-ஜீரோவா இருக்கும்? எனர்ஜி ஸ்டேட் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அதான நம்ம அந்த இஐயும் இஎஃப் சமமா இருக்கணும்ல. அப்ப அதே கான்செப்ட் தான். இட் இஸ் நான் ஜீரோ ஒன்லி பிட்வீன் கண்டினியூம் ஸ்டேட்ஸ் டு த சேம் எனர்ஜி, ரைட்டா? அடுத்து தேர்ட் ஸ்டெப், இட் இஸ் ப்ரொபோஷனல் டு விஎஃப்ஐ ஸ்கொயர். அது ஃபார்முலால இருந்து எழுதுறோம். விஎஃப்ஐன்றது என்னது? இந்த இருக்கா ஃபார்முலா இருக்கா? வி இருக்கா? திஸ் வி psi f psi i இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்? விஎஃப்ஐன்னு எழுதுறோம். எப்படி நம்ம ஹெச் இருந்தா ஹெச் அந்த எழுதுவோம்ல, psi h dash psi, this psi n psi m இருந்தா அது எப்படி எழுதுவோம்னு சொன்ன நேத்து? h dash nm எழுதுவோம்ல, அது மாதிரி இதை எழுதிருக்காங்க. this v fi square, it is proportional to the vfi square. vfi square க்கு proportional இருக்கும். vfi vன்றது perturbation term, that is a perturbation connecting state. அடுத்து it is proportional to the யாருக்கும் இருக்கு? டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் ரோ இஎஃப் க்கு ப்ரொபோஷனல். இந்த இட்இஸ்ன்றதெல்லாம் யாரு? ஃபெர்மி கோல்டன் ரூல் இல்ல. ஃபெர்மி கோல்டன் ரூல் யாரு? டிரான்சிஷன் ரேட் தானே ஃபெர்மி கோல்டன் ரூல். இப்ப இட்இஸ்னா ஃபெர்மி கோல்டன் ரூல். ஃபெர்மி கோல்டன் ரூல் என்னது? டிரான்சிஷன் ரேட். இது எல்லாமே என்னது? டிரான்சிஷன் ரேட். ஃபெர்மி கோல்டன் ரூல் அந்த ரூலுக்கான பேரு, ரைட்டா? அதான் ஃபெர்மி கோல்டன் ரூல்ல இருக்கக்கூடிய இந்த WIF, இந்த WIF தான் என்னது? டிரான்சிஷன் ரேட். இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். WIF ஆனது இந்த
VIF-க்கு ஸ்கொயருக்கு ப்ரொபோசலா இருக்கும், ரோ EF-க்கு ப்ரொபோசலா இருக்கும். இது எல்லாமே அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து the scattering theorem can be explained by the help of this formula. scattering theorem இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இது கேக்குறாங்க நமக்கு வந்து the intensities of spectral lines. Intensities of spectral lines are proportional to these transition probabilities. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். இப்ப ஸ்பெக்ட்ரல் லைனோட இன்டென்சிட்டி வந்து எப்ப அதிகமா இருக்கும், உதாரணமா 2 எனர்ஜி லெவல் இருக்கு, இங்க வந்து ஒரு 10 பார்ட்டிகல் இருக்கு, ரைட்டா? அப்ப வந்து ஒரு பார்ட்டிகல் இங்க மேல போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். ஒரு இப்ப இது வந்து EI, இது என்னது EF. இது ரெண்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் நமக்கு வெளியில வரும். இதுவே 2 பார்ட்டிகல் போனுச்சுன்னா 2 லைன் கிடைக்குமா, என்ன கிடைக்கும், ஒரே லைன் தான். அது மேலே ஏன்னா அதே எனர்ஜி தானே. 3 போனுச்சுன்னா அதே லைன் திரும்ப அது மேலேயே இன்னொரு கோடு போடுங்க. இப்படி கோடு போட்டு இப்ப நிறைய போக போக இந்த கோடு எப்படி இருக்கும், பட்டையா. அப்ப இன்டென்சிட்டி ஸ்பெக்ட்ரல் லைன்றது எதை சார்ந்தது, நமக்கு டிரான்சிஷனை சார்ந்தது. அதான இங்க இருந்து எத்தனை போயிருக்கு, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, அது டிரான்சிஷன் சார்ந்திருக்கு, டிரான்சிஷன் ரேட்டை சார்ந்திருக்கு, இப்போ therefore டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி சார்ந்திருக்கு. அடுத்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் இஸ், இதுல முக்கியமானது என்னன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்னது இதுல என்ன இருக்கு, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம்னு வருது. சரி டைம் வந்துருச்சு, இது டைமுக்கு டிபெண்டா இருக்கும், அதுதான் பெர் யூனிட் டைம் சொல்லிட்டோம். அப்போ வந்து அந்த ஃபார்முலா T என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்ப டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். அப்ப ஃபெர்மி கோல்டன் ரூல் வந்து அதுல என்ன இருக்காது, டைம் இருக்காது. ஃபெர்மி கோல்டன் ரூல்ல ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்களா, அதனால என்ன இருக்காது, டைம் இருக்காது.